ஹலோ கைஸ், வெல்கம் டு ஆர்ஆர் ட்ராவல்ஸ் தமிழ். இன்றைக்கி நம்ம எந்த பிளேஸ் எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம்னு கேட்டிங்கன்னா, பொள்ளாச்சிலே ஒன் ஆஃப் த பெஸ்ட் டூரிஸ்ட் பிளேஸான ஆனைமலை அணைக்கட்டை தான் எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். இது வேற டூரிஸ்ட் பிளேஸ் மட்டும் கிடையாதுங்க, இது ஒன் ஆஃப் த பெஸ்ட் மூவி ஷூட்டிங் ஸ்பாட்டும் கூட. அதே மாதிரி இங்கே 100க்கும் மேற்பட்ட தமிழ் படங்களும் பாடல்களும் பார்த்தீங்கன்னா ஷூட் பண்ணியிருக்காங்க. இங்கே என்னென்ன படங்கள் பாடல்கள்லாம் ஷூட் பண்ணியிருப்பாங்களோ அது எல்லாத்தையுமே பற்றி நம்ம இந்த வீடியோவில் பார்த்துருவோம். ஸோ இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா செம இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க போகுது. மறக்காமல் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் யாராவது இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஓகே கைஸ், வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த பிளேஸ் எக்ஸாக்டா எங்க லொக்கேட் ஆயிருக்குன்னு கேட்டிங்கன்னா, நம்ம கோயம்புத்தூர் மாவட்டத்தில் இருக்கிற பொள்ளாச்சி பக்கத்தில் தான் லொக்கேட் ஆயிருக்கு. நம்ம பொள்ளாச்சில இருந்து எக்ஸாக்டா 15 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்ல தான் லொக்கேட் ஆயிருக்கு. அண்ட் இந்த பிளேஸோட நேம் நீங்க கரெக்டா கூகுள் மேப்ல போட்டாலுமே கூகுள் மேப் பார்த்தீங்கன்னா கரெக்டான லொகேஷன் தான் காட்டும். அதை ஃபாலோ பண்ணிட்டு போனாலே நம்ம கரெக்டா இந்த பிளேஸுக்கு ரீச் ஆயிடலாம். எங்க சஜஷன் கேட்டிங்கன்னா, நீங்க இந்த பிளேஸுக்கு வர மாதிரி இருந்துச்சுன்னா மறக்காம வண்டி இருந்தா வண்டி எடுத்துட்டு வாங்க. இந்த இடத்துல வண்டியில வந்து எக்ஸ்ப்ளோர் பண்றதுக்கு ரொம்பவே சூப்பரா இருக்கு. இடங்கள்லாம் பாருங்க எவ்வளவு அழகா இருக்குன்னு. ஓகே கைஸ், நம்ம ஆல்மோஸ்ட் ரீச் ஆயிட்டோம். கைஸ், இந்த பாலத்தில் தான் நம்ம சிவகார்த்திகேயன் மற்றும் பிரியங்கா மோகன் நடித்த டான் படத்தில் வர ஒரு சீன் ஷூட் பண்ணியிருப்பாங்க. எப்படி எடுத்து எப்படி ஜெயிக்கிறதுன்னு தெரியல. அதாவது நம்ம டான் படத்தில் சிவகார்த்திகேயனுக்கும் நம்ம நடிகை பிரியங்கா மோகனுக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு கான்வர்சேஷன் சீன் வரும். அதை பார்த்தீங்கன்னா இந்த பிரிட்ஜில் தான் ஷூட் பண்ணியிருப்பாங்க. அதே மாதிரி இந்த ரிவரையும் காட்டியிருப்பாங்க. இருங்க காட்டுறோம். அண்ட் கைஸ், இந்த பாலத்தில் இந்த ஒரு படத்தை மட்டும் தான் ஷூட் பண்ணியிருப்பாங்க. பட் கீழே ஒரு ஆறு ஓடுது பார்த்தீங்களா, அந்த இடத்துல தான் நிறைய படங்களோட பாடல்கள்லாம் பார்த்தீங்கன்னா ஷூட் பண்ணியிருப்பாங்க. நம்ம அந்த பிளேஸுக்கு கீழே இறங்கி போய் விசிட் பண்ணதுமே அந்த லிஸ்ட்டெல்லாம் நாங்கள் சொல்லிடுறோம் என்னென்ன படங்கள் பாடல்கள்லாம் ஷூட் பண்ணியிருக்காங்கன்னு. இந்த பிரிட்ஜுக்கு கீழே இருக்கிற ஆரோட பெஸ்ட் பிளேஸுக்கு போகிறதுக்கு அவங்களே பார்த்தீங்கன்னா வழித்தடமும் போட்டு படியும் போட்டு வச்சுருப்பாங்க. வண்டியை பார்க் பண்ணிவிட்டு அவங்க போட்டிருக்க படியில் பார்த்தீங்கன்னா அப்படியே இறங்கி போனாலே ரீச் ஆயிடலாம். கைஸ் பாருங்கள், இப்போ நம்ம அந்த ஆற்று பக்கத்தில் வந்துட்டு பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு. இந்த வியூ பாயிண்ட் பாருங்கள், ரொம்பவே சூப்பராக அமேசிங்காக இருக்கு. இந்த தண்ணி எல்லாமே எங்கேருந்து வருதுன்னா, நம்ம பொள்ளாச்சியில் ஆலியார் அணை இருக்குது. அந்த ஆலியார் அணையிலேருந்து தான் இந்த தண்ணியெலாம் வந்துட்டு இருக்கு. அண்ட் கைஸ், நம்ம இப்போ ஆனைமலை அணைக்கட்டோட ஷூட்டிங் ஸ்பாட் பிளேஸுக்கு வந்துட்டோம். இங்கே தான் பார்த்தீங்கன்னா நிறைய படங்கள் பாடல்கள்லாம் ஷூட் பண்ணியிருக்காங்க. நாங்கள் வந்த டைம் பார்த்தீங்கன்னா தண்ணி ஆக்சுவலாக கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. ஆலியார் டேம்லேருந்து தண்ணியை மட்டும் ஓப்பன் பண்ணி விட்டுருந்தாங்கன்னா இந்த சிமெண்ட் பாதை போகுதுல, அந்த சிமெண்ட் பாதைக்கு லெஃப்ட் சைடில் இருந்து தண்ணி எல்லாமே நிறைஞ்சு ரைட் சைடு வரும்போது அந்த சிமெண்ட் பாதை வழியே அப்படியே வந்திருக்கும். அதை பார்க்குறதுக்கு ரொம்பவே சூப்பராக இருந்திருக்கும். நிறைய படங்கள் பாடல்களோட ஷூட்லாம் பார்த்தீங்கன்னா அந்த டைமில் தான் வந்து எடுத்திருப்பாங்க. பட் நாங்கள் வந்த டைம் பார்த்தீங்கன்னா தண்ணி கொஞ்சம் மீடியமாக தான் இருக்குது. ரொம்ப அதிகமாக வந்தால் தான் அந்த தண்ணி அப்படியே மேலே பாயும். பார்க்குறதுக்கு அப்படியே ஒரு சின்ன வாட்டர் ஃபால்ஸை பார்க்குற மாதிரியே இருக்கும். ஓகே கைஸ், இங்கே என்னென்ன படங்கள்லாம் ஷூட் பண்ணியிருக்காங்களோ அது எல்லாத்தையுமே பற்றி பார்த்துடலாமா? அண்ட் கைஸ், நாங்கள் இங்கே வந்தப்போ தண்ணி ரொம்பவே கம்மியாக இருக்கனால நாங்கள் இந்த பிளேஸோட கூகுள் பிக்கை தான் எடுத்து இந்த இடத்துல தான் இதை ஷூட் பண்ணியிருக்காங்கன்னு காட்ட போகிறோம். பிகாஸ் நாங்கள் காட்டுற பிக்ஸ் அண்ட் வீடியோஸ் அந்த சினிமா சாங் கூட மேட்ச் ஆகணும்ல. தண்ணி அதிகமாக இருந்திருந்தால் நாங்கள் எங்களோட ஓன் வீடியோலேயே அதையும் கம்பேர் பண்ணி காட்டியிருப்போம். அதனால தான் கூகுள் பிக் எடுத்து யூஸ் பண்ணுறோம். சரி ஓகே கைஸ், இப்போ என்னென்ன பாடல்கள்லாம் இங்கே ஷூட் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்துடலாம். நம்ம தனுஷ் மற்றும் மேகா ஆகாஷ் நடித்த என்னை நோக்கி பாயும் தோட்டா படத்தில் வர விசிறி பாடலை பார்த்தீங்கன்னா இங்கே தான் ஷூட் பண்ணியிருப்பாங்க. அதே மாதிரி நம்ம ஹிப்பாபாதி நடித்த அன்பறிவு படத்தில் வர அரக்கிய பாடலை பார்த்தீங்கன்னா இங்கே தான் ஷூட் பண்ணியிருப்பாங்க. அதே மாதிரி நம்ம பழைய படமான பார்வை ஒன்றே போதுமே படத்தில் வர துளி துளியாய் பாடலை பார்த்தீங்கன்னா இங்கே தான் ஷூட் பண்ணியிருப்பாங்க. அதே மாதிரி நம்ம சூர்யா மற்றும் ஜோதிகா நடித்த உயிரிலே கலந்தது படத்தில் வர உயிரே உயிரே அழைத்ததான சாங்கும் பார்த்தீங்கன்னா இங்கே தான் ஷூட் பண்ணியிருப்பாங்க. கைஸ், இந்த சாங் பார்த்தீங்கன்னா நாங்கள் யூடியூப்பில் எவ்வளோ தேடியுமே இந்த பாடல் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு கிளாரிட்டியாக கிடைக்கல. அதனால் கிளாரிட்டி உடஞ்சதுக்கு ரொம்ப சாரி. அண்ட் கைஸ், அவ்வளோதான். இந்த இடத்துல என்னென்ன படங்கள் பாடல்கள்லாம் ஷூட் பண்ணாங்களோ அது எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு நாங்கள் ரிசர்ச் பண்ணி இந்த வீடியோவில் போட்டிருக்கோம். இந்த பிளேஸ் பார்த்தீங்கன்னா ஷூட்டிங் ஸ்பாட் மட்டும் கிடையாதுங்க, இது வந்து ஒன் ஆஃப் த பெஸ்ட் டூரிஸ்ட் பிளேஸ்ன்னு பொள்ளாச்சினே சொல்லலாம். அண்ட் கைஸ், இந்த பிளேஸில் இங்கே குளிக்கக்கூடாது அங்கே குளிக்கக்கூடாது இந்த மாதிரி எந்த ரெஸ்ட்ரிக்ஷனுமே வச்சிருக்க மாட்டாங்க. நீங்கள் தாராளமாக இங்கே வந்து குளிச்சு என்ஜாய் பண்ணலாம். அதுக்கு பார்த்தீங்கன்னா ஃபுல் பெர்மிஷன் இருக்குது. கைஸ், நாங்கள் இந்த பிளேஸுக்கு பார்த்தீங்கன்னா மத்தியானம் தான் விசிட் பண்ண போனோம். மத்தியானம் பார்த்தீங்கன்னா செம்ம வெயிலாக இருக்கும். நீங்கள் எப்போவாது இங்கே வரணும்னு நினச்சிங்கன்னா ஈவினிங் வாங்க ஃப்ரீ டைமில். அதே மாதிரி நாங்கள் போகிறப்ப பார்த்தீங்கன்னா வீக் டேஸ் தான் போயிருந்தேன். வீக்கெண்டில் வந்தீங்கன்னா இந்த பிளேஸ்லலாம் நிற்கவே முடியாது, அந்த அளவுக்கு கூட்டமாக இருக்கும். உங்களுக்கு கூட்டமாக இருந்தால் தான் பிடிக்கும்னா சாட்டர்டே இல்லைனா சண்டே ஈவினிங் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்கள். அண்ட் கைஸ், இந்த பிளேஸுக்கு நீங்கள் ஃப்ரெண்ட்ஸோட வரலாம், கப்பிள்ஸாக வரலாம், அதே மாதிரி ஃபேமிலியாகவும் வரலாம். வந்து இந்த பிளேஸை பார்த்தீங்கன்னா செம்மையாக எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். நீங்கள் பொள்ளாச்சியில் இருந்துட்டு இந்த பிளேஸுக்கு வராமல் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இங்கே வந்து விசிட் பண்ணி பாருங்கள். அண்ட் வெளியூர்லேருந்து யாராவது பொள்ளாச்சி கோயம்புத்தூர் சைட்லாம் வந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த பிளேஸை வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணி பாருங்கள். ரொம்பவே ஒரு அமேசிங்கான பிளேஸ். அமேசிங் மட்டும் இல்லை கைஸ், இந்த பிளேஸ் பார்த்தீங்கன்னா ரொம்பவே பியூட்டிஃபுல்
ஃபுல்லாக க்ளீனாக வச்சுருப்பாங்க. எந்த ஒரு குப்பையுமே பார்த்திங்கன்னா கொட்டியிருக்க மாட்டாங்க. மற்ற ஆற்றுங்கள்லாம் பார்த்திங்கன்னா குப்பை அதிகமாக கிடக்கும். இங்கே பார்த்திங்கன்னா அந்த மாதிரி இருக்காது. நீட்டாக சூப்பராக அமேசிங்காக இருக்கும். ஸோ மறக்காமல் இந்த பிளேஸை பார்த்திங்கன்னா விசிட் பண்ணி பார்த்து எக்ஸ்ப்ளோர் பண்ணி பாருங்கள். அண்ட் கைஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு எதிர்பார்க்குறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாருக்காவது எக்ஸ்ப்ளோரிங் வீடியோஸ்லாம் பிடிக்கும்னா அவங்களுக்கும் இந்த வீடியோவை மறக்காமல் ஷேர் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் கைஸ். We will meet in our next exploring video.